ஸோ இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பைன் டாக்டர் கிட்ட வர பேஷண்ட்ஸ் 100ல ஒரு 5 பேர் தான் வந்து யங்ஸ்டர்ஸ், அதாவது 20 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருப்பாங்க. பட் ஆனால் இன்னைக்கு அந்த 100ல பாதி பேர் வந்து யங்ஸ்டர்ஸாக தான் வராங்க. முக்கியமாக கழுத்து வலி பிரச்சனைனால வராங்க. ஸோ இந்த கழுத்து வலிக்கு முக்கியமான காரணம் அவங்க ப்ரொஃபஷன். எல்லாரும் முக்கால்வாசி பேர் ஐடி ப்ரொஃபஷனில் இருப்பாங்க, கம்ப்யூட்டர் முன்னாடியே ஒர்க் பண்ணுறவங்க. இன்னொரு பாதி ரொம்ப தூரம் பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ இதனால இந்த ஏஜ்லேயே வந்து இவங்களுக்கு சிவியர் நெக் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நெக் ப்ராப்ளமை, இந்த நெக் பெயினை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கழுத்தோட ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கழுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து நெக் போன், சர்விக்கல் ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கழுத்தில் நம்ம தலைக்கு கீழே அடுக்கடுக்கா 7 எலும்பு இருக்கு, சரிங்களா? இந்த எலும்புகள் வந்து அடுக்கடுக்கா ஒன்று கீழே ஒன்று அடுக்கி இருக்கு. இந்த 2 எலும்புக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தசை இருக்கும். இதுதான் வந்து டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலும்புக்கு நடுவில் இருக்கிற இந்த தசை தான் வந்து நம்ம கழுத்தை அசைவ ஹெல்ப் பண்ணுது. அதாவது நம்ம கழுத்தை குனிஞ்சு நிமிந்து சைடில் திரும்புறதுக்கெல்லாம் உதவக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த கழுத்து எலும்புக்கு அண்ட் இந்த டிஸ்க்கு பின்னாடி, அதாவது நடுப்புறம், ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம நரம்பு மண்டலம், அதாவது பிரெயின்ல இருந்து நம்ம பாடிக்கு ஃபுல்லா போகக்கூடிய நரம்பு மண்டலம் வந்து கழுத்துக்கு பின்னாடி வழியா தான் போகுது. ஸோ இதனால தான் சில டைம் கழுத்து பிரச்சனை வரையில கைகள்லையும் வலி வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து முக்கியமான தசை ஸ்ட்ரக்சர் மசில்ஸ், கழுத்து பக்கத்தில் இருக்கிற மசில்ஸ், இது வந்து பாராஸ்பைனல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தசைகளுக்கு இது மாதிரி பிரச்சனை வரையில நம்மளுக்கு கழுத்து வலி வருது. ஸோ இப்போ ஒரு கழுத்து வலி வந்து ஷார்ட் டியூரேஷன், அதாவது 1 வீக் ஆர் 2 வீக் அப்படி இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளம் வந்து மெயினாக இந்த மசில்ஸில் தான் இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் மசில் பெயின் வந்து அக்யூட் நெக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஈஸியாக மெடிசன்ஸ்னாலே சரியாகும். பட் ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பல மாதங்களுக்கு கழுத்து வலி விட்டு விட்டு வரும். அண்ட் சில டைம் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கழுத்து வலி ரொம்ப அதிகமாயிடும். ஸோ இது பேரு கிரானிக் நெக் பெயின். ஸோ இந்த மாதிரி வலி இருக்கிறவங்க மசில்ஸ் மட்டும் இல்லாம உள்ளுக்கூட இருக்கிற கழுத்து எலும்புலையும் டிஸ்க்லையும் ப்ராப்ளம் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கழுத்து வலிக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வயதில் ஏற்படுற கழுத்து வலிக்கு 7 முக்கியமான காரணம் இருக்கு. நான் இப்போ இந்த ஒரு காரணமும் என்னன்னு சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு கழுத்து வலி இருக்கு அப்படின்னா இதுல ஒரு இது கூட காரணமா இருக்கலாம். பிளஸ் இந்த காரணத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ட்டு டிப்ஸும் நான் இதுலயே கொடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட், இந்த மக்கள் எல்லாருமே வந்து ஒரே பொசிஷன்ல இருப்பாங்க. அதாவது அவங்க ஒர்க் பண்ற டைம்லயும் இருக்கட்டும், இல்லாட்டி லேப்டாப் ஆர் மானிட்டர் ஆப்ரேட் பண்ணலையும் இருக்கட்டும், நம்ம பாடி போஸ்டர் வந்து 55 மினிட்ஸ், அதாவது 55 நிமிஷத்துக்கு மேல ஒரே பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா அந்த மசில் ஸ்ப்ரெயின் உண்டாகும். சில பேர் வந்து 8 ஹவர்ஸ் ஒரே பொசிஷன்ல உட்காந்து ஒர்க் பண்றேன்னு சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கையில நம்ம நெக் ஸ்ப்ரெயின் அதிகமாகிறது ரொம்ப சான்ஸ் இருக்கு. இதுக்கு இப்போ ரீசெண்டா இந்த டைம்ல இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம டெக்னாலஜி. அதாவது நம்ம கம்ப்யூட்டரும் அண்ட் நம்ம இன்டர்நெட்டும் முன்ன விட இப்போ நல்லா ஃபாஸ்டா இருக்கு. அந்த காலத்துலலாம் நம்ம கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணல, இல்லாட்டி லேப்டாப் யூஸ் பண்ணல, லோடிங் அப்படின்னு ஒரு ஸ்கிரீன் ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து கழுத்தை திருப்பி இல்லாட்டி டைம் பார்த்து இல்லாட்டி கொஞ்சம் எஞ்சி போய் வாட்டராவது குடிச்சிட்டு வருவோம். பட் இப்போ அந்த டெக்னாலஜி, இந்த ஸ்பீடு, கம்ப்யூட்டர்லாம் ஸ்பீடாக இருக்கிறதுனால அந்த லோடிங்கிற ஒரு வாய்ப்பே இல்லாமல் போகுது. கம்ப்யூட்டரை ஃபுல்லாக உத்து பார்த்துட்டு இருக்கிறதுனாலேயே நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷன் அதில் இருக்கிறதுனால நெக் ஸ்ப்ரெயின் ஆகிறதுலாம் நம்மளால உணர முடிய மாட்டேங்குது. இப்போ நீங்களே ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்கள் முன்னாடி இருக்கிற என்னமாவது ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா உத்து பார்த்து கழுத்தை அசைக்காமலே பார்த்துட்டு இருங்க. உங்களுக்கே வந்து கழுத்தில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகும். இதே மாதிரி நம்ம மோர் தென் 1 ஹவர் நம்ம மானிட்டரே உத்து பார்த்துட்டு இருக்கையில நம்மளுக்கு அறியாமலே கழுத்தில் ஸ்ப்ரெயின் உண்டாகுது. இது நம்ம ஃபோக்கஸ்டாக மானிட்டரை பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம வீட்டுக்கு போயிட்டு படுக்கையில் தான் நம்மளுக்கு அந்த ஸ்ப்ரெயினே உணர முடியும். ஸோ இதுக்கு ஒரு ஈஸி சொல்யூஷன் 55 மினிட் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது உங்க ஃபோனில் ஒரு அலார்ம் 55 மினிட்டுக்கு ஒன்று செட் பண்ணி வைங்க. எவ்ரி டைம் அந்த 55 மினிட்ஸ் கழிச்சு அந்த அலார்ம் அடிக்கையில ஜஸ்ட் உங்க சீட்லேருந்து எந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிற ஒரு வாலை, செவரை போய் தொட்டுட்டு வந்து உட்காந்துக்கோங்க. இப்படி பண்றதுனால உங்களுக்கு அந்த இவ்வளவு நாள் ஒரே பொசிஷன்ல இருந்த அந்த நெக் மசில்ஸ் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் ப்ரீதிங் ஆகும். இந்த டைம்ல நீங்க ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கூட குடிச்சிடலாம். நெக்ஸ்ட், நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணையில இருக்கிற சீட்டு, டேபிள் அண்ட் மானிட்டர், இதோட பொசிஷன்ஸ். இப்போ நம்ம சீட் எல்லா ஆஃபீஸ்லையுமே வந்து ஒரே ஹைட்ல தான் இருக்கும், ஒரே டைப்ல தான் இருக்கும். இது வந்து நார்மல் ஹைட்ல இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் சில பேர் ரொம்ப டாலாக இருப்பாங்க, இல்லாட்டி ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த சீட்டிங் போஸ்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் உண்டாகும். தென் டேபிள். இப்போ டேபிள் வந்து கரெக்டாக நம்ம சீட்ல இருந்து கரெக்டான டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். அது கொஞ்சம் தள்ளி இருக்கு, இல்லாட்டி ரொம்ப க்ளோஸா இருந்தாலும் நம்ம நெக்கு, ஷோல்டர், எல்போ இந்த பெயின் உண்டாகும். தென் மானிட்டர். அந்த காலத்துல
வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் கொஞ்சம் சின்னதா இருந்தது. ஸோ நம்ம ரிலாக்ஸா இருந்து பார்க்கையில நம்ம ஹைட் கரெக்ட்டா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா மானிட்டர்ஸ் அண்ட் ஸ்க்ரீன்ஸ் வந்து பெருசா இருக்கிறதுனால நம்ம ஹைட்டுக்கு ஏத்தாப்புல இருக்க மாட்டேங்குது. ஒரு தடவை நம்ம நெக் வந்து ஒரு அப்நார்மல் போஸ்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்ஸ் நான் சொல்றேன். இப்போ சீட் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கையில கரெக்டா பேக் சப்போர்ட்டோட இருக்கணும். உங்க பேக் வந்து அந்த சீட்ல சாஞ்சு இருக்கணும். கழுத்து வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கையில நம்ம முட்டி மடங்கி இருக்கக்கூடாது, நேரா இருக்கணும். அண்ட் நம்ம பாதம் வந்து தரையை தொட்டுட்டு இருக்கணும். இப்போ ரொம்ப ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு முட்டி கொஞ்சம் மடங்கி இருக்கும், அதனால கொஞ்சம் முன்ன வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். இதனால நெக் ஸ்ப்ரெயின் உண்டாகும். கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறவங்க வந்து சில டைம் வந்து கீழே தரையை வந்து கால் கொஞ்சம் மேலே இருக்கும். அப்படி இருக்கையில அவங்க ரொம்ப லீன் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி உட்காருவாங்க. நெக்ஸ்ட் வந்து டேபிள். இப்போ நம்ம கீபோர்டு ஆப்ரேட் பண்ணையில நம்ம எல்போ வந்து ஹேங்கிங்கா இருக்கக்கூடாது. இது வந்து நம்ம சீட்டோட ஆர்ம் ரெஸ்ட்ல கொஞ்சம் ரெஸ்ட் ஆயிட்டு அண்ட் ரிஸ்ட் வந்து அந்த கம்ப்யூட்டர் கீபோர்டோட எட்ஜில் இருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கையில் நம்ம ஷோல்டர் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் கம்மியாகி அதோட கனெக்டாக இருக்கிற நம்ம நெக் மசில்ஸும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். தென் மானிட்டர். இப்போ நீங்கள் மானிட்டர் ஸ்க்ரீன் வச்சிருந்தாலுமே வந்து உங்கள் மானிட்டரோட டாப் நம்ம ஐ சைட்டோட ஒரு 2 இன்ச் மேலே இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மானிட்டர் பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக பார்ப்போம். மூணாவது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பைக் டிராவல். இப்போ நம்ம டிராஃபிக் அண்ட் டிஸ்டன்ஸ்னால நிறைய பேர் ஒரு 1 to 2 hours வந்து டெய்லி பைக் டிராவல் பண்ணுறாங்க. இப்படி பைக் டிராவல் பண்ணையில நம்ம நெக் போஸ்டர் சரியா இருக்காது. அண்ட் அந்த மேடு பள்ளம் இருக்கிற ரோட்ல நம்ம போகையில ஸ்ட்ரெயின் அதிகமாகும். இவங்களுக்கு டிஸ்க் பிரச்சனை அதிகமாகும். ஸோ இவங்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் வந்து உங்க பைக்கோட சஸ்பென்ஷன்ஸ் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப தூரம் போறீங்க அப்படின்னா நடுவில் ஒரு 5 செகண்ட்ஸ் பிரேக்கு எங்கேயாவது நிறுத்தி இறங்கி பாடி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு போகலாம். அடுத்தது இந்த பம்பி மேடு பள்ளமா இருக்கிற ரோட்ல போகையில கொஞ்சம் ஸ்லோவா போறது பெட்டர். அடுத்த முக்கியமான பாயிண்ட், இது நிறைய பேருக்கு பொருந்தும், நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்க. இப்போ நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு நிறைய பேருக்கு கழுத்து வலி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிற நோட் பண்ணுறீங்க. இதுக்கு காரணம் நீங்க பிறந்ததுல இருந்து இன்னி வரைக்கும் நீங்க மார்னிங் ஒரு 6 to 7 எந்திரிப்பீங்க. அதே மாதிரி ஈவினிங் ஒரு 10 to 11 10 மணிலேருந்து 11 மணிக்கு தூங்கிருப்போம். ஸோ நம்ம பாடி வந்து நம்மளோட ஹார்மோன்ஸ், பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸ் முக்கியமானது, அதாவது மெலட்டோனின், இன்சுலின், இது எல்லாமே வந்து இந்த டைம் பீரியட்ல தான் வந்து செக்ரேட் ஆகி யூஸ் ஆகுது. இப்போ எப்போ நீங்கள் நைட் ஷிஃப்ட் போறீங்களோ இது அப்படியே உல்டாவாகி உங்கள் பாடி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதனால உங்க பாடியே வந்து இவர் வந்து என்னமோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு, ஸோ அதனால தான் இவரோட ஸ்லீப் சைக்கிள் மாறி இருக்கு அப்படின்ட்டு அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால நம்மளுக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அண்ட் அது ரிலேட்டடான நெக் பெயின் வர வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ நைட் ஷிஃப்ட்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் மெடிடேஷன் அண்ட் நெக் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியம். நான் இந்த நெக் எக்ஸசைஸ் என்னென்ன அப்படின்ட்டு லேட்டராக நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சன்லைட். இது இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப பொருந்தும். 10ல் 9 பேருக்கு வந்து வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு. இதுக்கு மெயின் காரணம் யாருமே வந்து சன்லைட்ல போறதே கிடையாது. இப்போ சன்லைட் வந்து நம்ம தோல்ல எக்ஸ்போஸ்டான நம்ம தோல்ல படையில தான் அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்னால நம்ம ஸ்கின்குள்ள வைட்டமின் டி உருவாகுது. ஸோ இந்த வைட்டமின் டி தான் வந்து தசைகள், அதாவது மசில் டெண்டான்ஸ் அந்த இடத்துலலாம் போயிட்டு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. ஸோ இந்த வைட்டமின் டி டெஃபிஷியன்சியா இருக்கிறவங்களுக்கு, அதாவது குறைபாடு இருக்கிறவங்களுக்கு லைட்டா ஒரு ஸ்ட்ரெயின் வந்தாலே வந்து அந்த மசில் வீக்கம் அடைய ஆரம்பிக்கும், வலி வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கும் அடிக்கடி என்ன மாதிரி நெக் பெயின், ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் வருது அப்படின்னா வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க தினைக்கும் காலையில 10 மணிலேருந்து 2 மணிக்குள்ள ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது வெளில போய் நின்று பாருங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம் மொபைல் ஃபோன் யூஸிங். இப்போ மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணையில பார்த்தீங்கன்னா ஃபோன் இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி குனிஞ்சு வேலை பார்ப்போம். இப்போ இத்தனை நாள் வரைக்கும் நம்ம பாடியில் வந்து இதை மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து வந்திருக்கவே வந்திருக்காது. இந்த போஸ்டரை நம்ம யூஸ் பண்ணையில நம்ம அதை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கையில நம்ம கழுத்தில் ஏற்படுற ஸ்ட்ரெயின் நம்மளால உணர முடியாது. பத்தாவதுக்கு இப்போ நிறைய பேர் வந்து படுத்துட்டே வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் ரொம்ப நேரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனாலே வந்து நெக் பெயின் காஸ் ஆகிறது அதிகமாக. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணல கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு நம்ம பேக்கை லீன் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க, வித் எல்போ வந்து இது ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த நெக்கில் ஸ்ட்ரெயின் அதிகமாகாது. படுத்துட்டே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. கடைசி ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்லீப்பிங் பொசிஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம போஸ்டர் வந்து 55 நிமிஷத்துக்கு மேலே ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னா மசில்ல ஸ்ட்ரெயின் உண்டாகும். ஆனால் நம்ம வாழ்நாளில் 3ல் 1 பகுதி வந்து தூக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6லேருந்து 8 மணி நேரம் நம்ம தூங்குறோம். ஸோ இந்த ஸ்லீப்பிங் டைமில் வந்து நம்ம பாடி இருக்கிற போஸ்டர் சில டைம் நம்மளே அறியாமல் ஒரு டேஞ்சரஸ் போஸ்டரில் நம்ம படுக்கிறோம். இதனாலேயே வந்து நிறைய பேருக்கு நெக் அண்ட் பேக் பெயின் வர ஆரம்பிக்குது.
ஸோ ஸ்லீப்பிங் பார்த்தீங்கன்னா 4 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி பொசிஷன். இப்போ நம்ம நேராக படுக்கிறது தான் பெட்டர். நம்ம சில பேர் வந்து லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு திரும்பி படுக்கிறோம். இந்த பொசிஷனில் இருக்கையில் நம்மளுக்கு நெக் பில்லோ வந்து கரெக்ட் ஹைட்டில் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டாவது சொன்ன மாதிரி பில்லோ, நெக் பில்லோ வந்து கரெக்டாக நம்ம ஷோல்டர் கழுத்துக்கு மட்டும் வச்சுட்டு தூங்கக்கூடாது. கொஞ்சம் கீழே இறக்கி அப்பர் பேக் மிட்ல நம்ம வைக்கணும். அப்படி இருக்கையில தான் நம்ம கழுத்து வந்து இப்படி ரொம்ப பெண்டாக இருக்காம கொஞ்சம் ஸ்ட்ரெச்டாக இருக்கும். இதுதான் நம்ம நெக்கோட கரெக்ட் போஸ்டர். இந்த நெக் பில்லோ பொசிஷனை விட நெக்கோட அந்த பில்லோவோட ஹைட்டும் ரொம்ப முக்கியம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா 2-3 பில்லோலாம் யூஸ் பண்ணி தூங்குவாங்க. அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக 30 இயர்ஸ்க்குள்ள நெக் பெயின் வர ஆரம்பிக்கும். இப்படி அதிகமாக பில்லோ வச்சு தூக்குறதுனால நம்ம கழுத்து வந்து ரொம்ப பெண்டாக இருக்கும் அண்ட் மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பில்லோவோட கரெக்ட் ஹைட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம கழுத்து இப்படி இருக்கையில் இங்கே இந்த சீக்கில் இருந்து நம்ம ஷோல்டர் இருக்கிற டிஸ்டன்ஸ் இதுதான் வந்து ஒரு கரெக்ட் பில்லோவோட ஹைட்டு. இது நீங்கள் சாஃப்ட் பில்லோ வச்சுக்கலாம், ஹார்ட் பில்லோ வச்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்கையில் நம்மளுக்கு சைடில் திரும்பி படுக்கையில் கூட நம்ம கழுத்து வந்து இப்படி ரொம்ப இப்படியும் ஸ்ட்ரெயினாக இருக்காது அண்ட் ரைட் சைடில் ரொம்ப லோவாகவும் இருக்காது. அடுத்த மேட்ரஸ். இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து நல்ல ஆர்த்தோ மேட்ரஸ், ஸ்பைன் மேட்ரஸ் நிறைய ரிலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டா மெதுன்னு இருக்கும். நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நல்லா உள்ள போயிடும். ஸோ இது சில பேருக்கு இது ஒத்து வரும். ஆனா முக்கால்வாசி பேருக்கு பார்த்தீங்கன்னா நெக் அண்ட் பேக் பெயின் வர வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஸோ மேட்ரஸை நீங்க சூஸ் பண்ணையில மெயினா ரொம்ப சாஃப்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாவும் இருக்கக்கூடாது. இஃப் பாசிபிள் நீங்க புது மேட்ரஸ் வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் அந்த ஷாப்கீப்பர் கிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த 10 மினிட்ஸ் ஒரு அந்த மேட்ரஸ்ல கொஞ்ச நேரம் படுத்து பாருங்க. அந்த டைம்லயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கா இல்லையா அப்படின்னு. 4வது முக்கியமான விஷயம் இன் ஸ்லீப் பார்த்தீங்க அப்படின்னா டைமிங்ஸ். ஒரு தினைக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் டைமிங் ஒரு ஸ்லீப் சைக்கிளை நீங்க உருவாக்கும். ஸோ இதனால தான் நம்ம சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்ற பாடி கிளாக் கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து 8 மணிக்கு தூங்கிட்டு நாளைக்கு வந்து 12 மணிக்கு போய் தூங்குனீங்க அப்படின்னா நம்ம பாடியே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் நிறையா வரும். இதனால நம்ம புரண்டு படுப்போம், நெக் பெயின் அதிகமாகும். கரெக்டாக ஒரு டைமிங் செட் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் தூங்கிட்டு மார்னிங்கும் ஒரு ஃபிக்ஸட் டைமிங்கில் செட் பண்ணி அலாம் வச்சு எஞ்சிக்கோங்க. இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னது யங்ஸ்டர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம்ஸ் பொருந்தும். இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸசைசஸ் ஐ வில் டீச் யூ. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஒர்க்கில் இருக்கீங்க, உங்களுக்கு கழுத்து வலி வர மாதிரி அறிகுறி இருக்கு. இப்போ நீங்கள் இதை மாதிரி கம்ப்யூட்டர் ஜாப்ல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இல்லாட்டி கழுத்து வலி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க்ல இருந்து உட்கார்ந்த மாதிரி சில எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் இப்போ சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ கழுத்துக்கு மெயினாக ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்ன்னு இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து சார் நான் வந்து யோகா போகிறேன், நான் வந்து டெய்லி வந்து நெக் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கழுத்தை நல்லா மேலே தூக்கி கீழே குனிஞ்சு பார்க்குறேன், சைடில் 2 சைடும் திரும்பி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால வந்து நம்ம கழுத்தில் இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மூவ்மெண்ட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும் தவிர நம்ம கழுத்தோட தசை மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆகாது. ஸோ இதனால நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், பட் ஆனால் நெக் பெயின் ப்ரிவென்ட் பண்ணுற ஆப்ஷன் வரது இல்லை. ஸோ இதுக்கு சொல்யூஷன் நெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்ன்னு இருக்கு, அதாவது ஐசோமெட்ரிக் நெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம நெக் மூவ்மெண்ட்டே இருக்காது, ஆனால் அதே நேரத்தில் நம்ம நெக் மசில்ஸ் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். உதாரணத்துக்கு எக்ஸசைஸ் நம்பர் 1, இந்த கை பாதம் அந்த பாம் வந்து நம்ம தலையில இப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க. தலையில கை வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் இந்த இதில் நீங்கள் கை வச்சுக்கலாம். ஸோ இந்த பாம் வந்து இந்த தலையில இப்படி வச்சுட்டு நம்ம நெக்கு வந்து பெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம கையால பின்னாடி ஒரு ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்படி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணல நம்ம நெக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறத நீங்க உணரலாம். ஸோ இதே போஸ்டர் நீங்க கொஞ்சம் அழுத்திட்டு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து நம்ம ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதே மாதிரி கைகள் ரெண்டுத்தையும் இப்படி பின்தலையில வச்சுட்டு நம்ம கழுத்தை வந்து பின்னாடி சாய்க்க முயற்சி பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம கைகளால் முன்னாடி நோக்கி ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ இந்த இதனால நம்ம பின் மசில்ஸ் நெக்ல இருக்கிற பின் பக்கத்தில் இருக்கிற மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த 2 எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. 3வது எக்ஸசைஸ் கை வந்து நம்ம தலைக்கு சைடில் இப்படி வச்சுட்டு சைடில் பெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அதே நேரத்தில் ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸோ இது ஒன்றும் வந்து நீங்கள் 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு 10 டைம்ஸ் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்கள் பண்ணையில் உங்களுக்கு நெக் மசில்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். இது நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணையில் கூட ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு கூட பண்ணலாம். இப்படி பண்ணையில் உங்களுக்கு லாங் டேர்ம் நெக் பெயின் வராமல் இருக்க தடுக்கலாம். இது போக நம்ம ஷோல்டர் ஷ்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிற எக்ஸசைஸ், அதாவது நம்ம நிறைய பேருக்கு கழுத்துலேருந்து இந்த சைடில் மசில்ஸ் பெயின் வரும், அதாவது வலி வரும். அப்படி இருக்கையில் ஷோல்டர் கொஞ்சம் பின்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு மேலே தூக்கணும். இப்படி தூக்கிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணணும். போக நீங்கள் கையில் ஒரு வெயிட்ஸ் வச்சுட்டு கூட இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணையில் கழுத்துலேருந்து சைடில் வர இந்த
தசைகளில் வர வலிகள்லாம் வந்து ஈஸியாக அவாய்ட் பண்ணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து வீட்டில் எல்லாரும் பண்ணலாம், எல்லா வயசுலேயும் இருக்கிறவங்க பண்ணலாம், கழுத்து வலியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ கழுத்து வலி வந்துருச்சு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. இப்போ சில பேர் கழுத்துக்கு வலி வரையறதுக்கு காலர் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இந்த காலர் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தப்பு. இப்போ நம்ம கழுத்து வலி ட்ரீட்மெண்ட்டே நம்ம மசில்ஸ்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணுறது தான் பிளான். அப்போ தான் வந்து லாங் டேர்ம் கழுத்து வலியை அவாய்ட் பண்ணலாம். இப்போ நம்ம காலர் போடுறதுனால நம்மளோட நெக் மசில்ஸ்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகி லூஸ் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கையில் நீங்கள் எப்போல்லாம் காலர் யூஸ் பண்ணலையோ உங்களுக்கு கழுத்து வலி அதிகமாகும், அதே நேரத்தில் கழுத்தும் வீக் ஆகும். ஸோ இது மாதிரி இருக்கிறவங்க வந்து காலர் வந்து எப்போ நீங்கள் கழுத்து ஸ்ட்ரெயின் பண்ணீங்க, அதாவது இப்போ நீங்கள் பைக்கில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லாட்டி ரொம்ப நேரம் ஆப்ஷனே இல்லாமல் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த டைம் மட்டும் காலர் போட்டுக்கோங்க, மற்ற நேரம் காலர் யூஸ் பண்ண வேணாம். இப்போது நெக் பெயின் வந்து அதிகமாக இருக்கிற சில பேர் ஃபிசியோதெரப்பி ட்ரை பண்ணலாம். ஃபிசியோதெரப்பியில் நிறைய மொடாலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஐஎஃப்டின்னு சொல்லுவோம், இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி அண்ட் அல்ட்ராசவுண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இது நீங்கள் யூஸ் பண்ணல அந்த டைட்டாக இருக்கிற அந்த நெக் மசில்ஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி லூஸ் ஆகும். அண்ட் அதே நேரத்தில் நீங்கள் நெக் எக்ஸசைஸும் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நெக் பெயின் வந்து மோர் தென் ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே இருக்குது அப்படின்னா ஒரு டாக்டரை போய் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த தசையில் மட்டும் பெயினா இல்லாட்டி உள்ளே இருக்கிற போன்ஸ் அண்ட் டிஸ்கில் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி இருந்தாலுமே வந்து உங்கள் டாக்டர் வந்து உங்களை எக்ஸாமின் பண்ணி மெடிசின்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவார். இதுலேயே வந்து நிறைய பேருக்கு நெக் பெயின் க்யூர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக நெக் பெயின் இருக்குது அண்ட் நெக் பெயின்னால கையிலையும் வலி பரவுது அப்படின்னா இந்த நெக்குக்கு நடுவில் அந்த நெக் போன்ஸ் எலும்புக்கு நடுவில் இருக்கிற அந்த டிஸ்க் ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கைகளுக்கு போகிற நரம்பை அழுத்தி நரம்பு வலி உண்டாகும். ஸோ இது மைல்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம மெடிசின்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்லேயே ஃபிசியோதெரப்பிலேயே நம்ம சரி பண்ணிடலாம். இது ரொம்ப நாளாக ஆகுது, கை வலி அதிகமாகுது, எந்த வேலையும் பண்ண முடியல அண்ட் கையெல்லாம் வந்து ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கையெல்லாம் நமைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சில டைம் வந்து சர்ஜரி தேவைப்படலாம். இப்போ நிறைய பேர் ஸ்பைன் சர்ஜரி, அதுவும் முக்கியமாக கழுத்தெலும்பு சர்ஜரி அப்படின்னாலே ரொம்ப பயப்படுவாங்க. அதாவது நம்ம பேரலைஸ் ஆயிடுவோம், பெட் ரிடன் ஆயிடுவோம், எந்த வேலையும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பைன் சர்ஜரி அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ் எதுவுமே இல்லை. இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப் மூலியமாக தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். இப்போ மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடி கூட ஒரு 10 மடங்கு மேக்னிஃபை பண்ணி நல்லா ஃபோக்கஸ்டாக தெரியும். ஸோ இப்படி ஆப்ரேட் பண்ணுறதுனால இது வரைக்கும் எங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் பெருசாக வந்தது கிடையாது. இது மாதிரி நெக்ஸ்ட் சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு வந்து அன்னைக்கு ஈவினிங் ஆப்ரேஷன் பண்ண அந்த சாயந்தரமே வந்து எஞ்சி நல்லா நடமாட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் பண்ணி 1 வீக்லேயே வந்து வேலைக்கு கூட போக ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி நரம்பு பிரச்சனை வரைக்கும் வந்துருச்சு அப்படி ஆனால் நம்ம டாக்டர் பார்க்காம தாமதிச்சோம் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற நரம்புகள்லாம் வந்து ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போ நம்ம கையோட ஸ்ட்ரென்த் கம்மியாக ஆரம்பிக்குதோ அப்போவே வந்து நம்ம மசில்ஸ்லாம் வீக் ஆக ஆரம்பிச்சு அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணாலுமே வந்து பழையபடி வர வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எப்போ உங்களுக்கு நெக் பெயின் 1 மாதத்துக்கு மேலேயும் இருக்குது, இல்லாட்டி கையில் வலி வர ஆரம்பிக்குது, கையெல்லாம் நமைச்சலாக இருக்குது அப்படின்னா பக்கத்துலேயே இருக்கிற உங்கள் டாக்டரை போய் பார்க்குறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த டாக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம்.